ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் 150 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி மலையாளம் சினிமாவில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் ஆவேஷம். இந்த படத்தை ஃபைனலாக தமிழ் டப்பிங்கில் இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லனா டாடா ப்ளே தமிழ் சினிமான்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க இந்த ஆவேஷம் படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததாக கல்கி 2898 AD நம்ம பிரபாஸுடைய மூவி. இந்த படம் இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக 1100 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த கல்கி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு. வர ஆகஸ்ட் 15 இந்த கல்கி 2898 AD படத்தை அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியன் 2 நம்ம ஷங்கர் டைரக்ஷனில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற படம். இந்த படம் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி பிக்கஸ்ட் ஃப்ளாப் ஆகியிருக்கு. இந்த இந்தியன் 2 படத்தை வர ஆகஸ்ட் 9 அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 15 இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் இந்த இந்தியன் 2 படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் தான் ஸ்ட்ரீமிங் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15 ஒரு கன்ஃபர்மேஷனான டேட் தான். லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோவாகவும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் அல்ட்ரா டிசாஸ்டர் மூவி. இந்த லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தான் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா இந்த படத்தோட டைரக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட நிறைய ஃபுட்டேஜே காணாமல் போயிடுச்சு, அதனால தான் இந்த படம் சரியாக வரலன்னு. இதை பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா காணாமல் போன ஃபுட்டேஜெலாம் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் இந்த படத்தை நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இது வரைக்கும் இந்த லால் சலாம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பொம்மை நம்ம எஸ்ஜே சூரியன் நடிப்பில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆன படம். இந்த படத்துக்குமே நிறைய பேர் ஓடிடிக்காக வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த படத்தோட ஓவர்சீஸ் ஓடிடி ரைட்ஸை சிம்பிளி சவுத் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த படத்தை யாரும் வாங்கவே இல்லை. அதனால தான் இது வரைக்கும் இந்த பொம்மை படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணவே இல்லை. லால் சலாம், பொம்மை இந்த 2 படங்களோட ஓடிடி பற்றி நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா இந்த 2 படங்களும் எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங்காக வாய்ப்பே இல்லை.